நம்ம சேனல் தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா யூஸ்டு கார் ஒரு நல்ல கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாத்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு அந்த தேடுதல்ல தான் நம்ம எப்பவுமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த டைம் ஊத்தங்கரையில கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில ஜெயம் கார்ஸ்ல இருக்கேன். ஜெயம் கார்ஸ் தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்களோட அப்டேட்டுக்கு தகுந்த மாதிரி காருடைய குவாலிட்டியும் சரி, பிரைஸும் ரேஞ்சு நம்ம ஏரியாவில் நம்ம புதுக்கோட்டை அந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ரேஞ்ச் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டரா இருக்கும். இந்த கொங்கு மண்டலத்துல உள்ள ரேஞ்சுக்கு நம்ம ஏரியா ரேஞ்சோட ஒட்டி இருக்கும். திருப்பூர் ஜெயம் கார்ஸும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸும் ரெண்டு ஒரு ஷோரூம் தான். அங்க ஒரு பிரான்ச், இங்க ஒரு பிரான்ச். நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச்லயும் நல்லா இருக்கும். அதே மாதிரி காருடைய குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நல்லா செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த டயத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா போதுங்க, கார் எடுக்கலாம். அதனால இங்க வெறும் 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கார் எடுக்கலாம். ஆசை வந்து வளர்த்துக்கிற கூடாது. 1-2 காருக்கு 10,000 ரூபாய் இன்சியல் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கார் எடுத்துக்கலாம். 1-2 காருக்கு 30,000 ரூபாய் இருந்துச்சுன்னா கார் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 50,000 அதிகபட்சமா 80,000 1,00,000 இருந்துச்சுன்னா மீதியை வந்து ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய ஐடியாவுக்காக என்ன மாதிரியான கார்லாம் நீங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட்சன்ல ரெடிகோ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட். அதே மாதிரி வந்து டாடா ஜஸ்ட், எனக்கு ஜஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வண்டி. அதுல பெட்ரோல். அப்புறம் டாடா மான்சா நம்ம ஏரியாவில் அதிகப்படியான ஆட்கள் வந்து இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிவா இருக்கு. நானே டாடா மான்சா எல்லாம் அவுட் ஆஃப் மார்க்கெட் நினைச்சேன். நம்ம ஏரியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. டாடா மான்சா இருக்கு. அதே மாதிரி வந்து என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட் காருன்னு பாத்தீங்கன்னா மகேந்திரால KU 300 சூப்பரா இருக்கும். சின்ன காரா இருந்தாலும் உங்களுக்கு ஹெட்ரூம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஃபோர்டு அஸ்பயர், அது இல்லாம எட்டியோஸ் டீசல், டொயோட்டாவில் எட்டியோஸ் டீசல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு i20 இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு ஸ்கோடா ராபிட், அது இல்லாம உங்களுக்கு பல்ஸ் இருக்குங்க. மாருதி சுசுகில செல்லிரியோ, அது ஃபோர்டு ஃபியஸ்டா, அப்புறம் ஃபோக்ஸ்வேகன்ல வென்டோ, இப்படி ஒரு பக்காவான ஒரு 10 கார் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கணும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயங்கார்ஸ்ல இருக்கக்கூடிய கார்களுடைய லிஸ்ட்லாம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க எங்களுடைய சிநேகிதத்துக்கு. வாங்க கார்களை பார்க்கலாம். வாங்க, ஊத்தங்கரை ஜெயம் கார்ஸ் உடைய ஓனர்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கண்ணே. உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்துகிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்கண்ணா. எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களும் எப்படி உங்களுக்கு ஆதரவு தர்றாங்க? கண்டிப்பாண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் நிறைய நம்ம சப்ஸ்கிரைப் கேட்குற மாதிரி தானே கொண்டு வந்துருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு. திருப்பூர் பிரான்ச் ஆகட்டும், மூத்தாறு பிரான்ச் ஆகட்டும், நம்ம வெற்றி சுடர் சேனல்லேருந்து வர எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்த உடனே உங்களுக்கு அந்த குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக வந்து பார்த்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தான். இப்போ என்ன மாதிரியான கார்கள்லாம் பார்க்கலாம்? குவாலிட்டி எப்படின்னு இருக்கும்? ஆனால் நம்ம எப்பயும் கொண்டு வர மாதிரி தானே, குவாலிட்டியில் வந்து எந்த காம்ப்ரமைஸ் கிடையாதுன்னா, வண்டி மேக்ஸிமம் நல்ல ரன்னிங் கண்டிஷன் இருக்கிற வண்டி தானே இருக்கும். 100 பார்ட்ஸ், கிளச்சு, சஸ்பென்ஷன், ஏசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க்கிங்கில் இருக்கிற மாதிரி தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 6 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் நம்ம வண்டி கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஊத்தாங்கரை பிரான்ச்சில். ஓகேண்ணே, நம்ம அட்ரஸ் சொல்லிருங்கண்ணே. வணக்கம்ண்ணா. என்னோட நேம் ராமஜெயம்னா. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கல ஜெயம் கார்ஸ்னா ஊத்தங்கரை, அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரைங்க. ஊத்தங்கரையிலேருந்து திருவண்ணாமலை போகிற மெயின் பைபாஸ் ரோட் மெயின்லேயே நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் என்னென்ன கார் பார்க்குறோம்? நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டாயில i20 ஆக்டிவ்னா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் SX வேரியன்ட்னா, டீசல்ல டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஸோ வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாம இன்ன வரைக்கும் ஒரு ரீபெயிண்ட் கூட ஆகாம பக்கா மெயின்டெனன்ஸோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் அண்ட் டீசல்லைங்கண்ணா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், கீலெஸ் என்ட்ரி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எடுத்து டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருப்பாங்க. ஸோ i20 ஆக்டிவ்னாவே உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ஒரு மினி SUV டைப்ல தான் வண்டியே இருக்கும். கண்டிப்பா. அது ஒரு டீசல் போர்டுலயே ஒரு வண்டி போடுவாங்க. ஆமா, ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லிட்டு வரும். அதே கான்செப்ட்ல தான் இருக்கும். நல்ல மைலேஜ் கொடுக்கணும், பர்ஃபார்மன்ஸும் சரி, மைலேஜ் சரி. ஸோ ஒரு 20ல இருந்து 22 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாம் நான் மைலேஜ் பொறுத்த வரைக்கும். வண்டியுமே சூப்பரா இருக்கு. அந்த ஆக்டிவ்ங்கிறது உள்ள டாப்லாம் வந்து ஆமா, உங்களுக்கு டாப் மேல எல்லாமே பிளாக்ல வந்துரும். சோ இந்த பீடிங் அதெல்லாம் கொஞ்சம் வந்துரும். டயர் சைஸ்மே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. நார்மல் எலைட் i20க்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அது டீசல்ங்கறனால மைலேஜ் உங்களுக்கு 20 வரையும் தாராளமா கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. லாங் டிரைவுக்கு சூப்பரா இருக்கும். ஆமா. ஆனா எவ்வளவு கேக்குறீங்க? என்ன ஃபைனான்ஸ் கிடைக்கும்? ஆனா இது 2015 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் டாப் எண்ட் மாடல்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 5,25,50000 கோட் பண்றோம்னா, பிக்சட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்க பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. அடுத்த வண்டி போறோம்னா எட்டியோஸ் நிக்குதுன்னு. ஆமாண்ணா. நான் 2012 மாடல் செகண்ட் ஓனர் எட்டியோஸ்னா VX டீசல்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. 1,40,000. ஆமாங்கண்ணா, 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ டீசல்ல டாப் எண்ட் மாடல்னா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், AC வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ பாடி லைன் தெளிவா இருக்குண்ணா, டென்ட் ஸ்கிராச்சஸ் இல்லாம. ஸோ எட்டியோஸ் டீசல் ரொம்ப நிறைய பேர் கேட்ட வண்டிங்க.
ஸோ இன்ஜின்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கும். மைலேஜுமே இது 20 இருந்து 22 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாங்க. எட்டிஎஸ் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியில எட்டிஎஸ் வேணுன்றவங்க தாராளமா இந்த வண்டி ட்ரை பண்ணுங்க. ஓகேண்ணா. இதுக்கு என்னென்ன ஃபைனான்ஸ் ஆகுமா? பிரைஸ் என்னென்ன கேக்குறீங்க? ஆனா இது 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,99,000 கோட் பண்றோம்னா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஊத்தாங்கரை சரௌண்டிங் பிளஸ் திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து வண்டி தருவோம். போயிடலாம். சொல்லுங்கண்ணா, இது பிளாக் கலர்ல ஒரு வண்டி. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்டு அஸ்பயர் தான் கொண்டு வந்திருக்கோம். 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்னா டைட்டானியம்ல பெட்ரோல் வெஹிக்கிள். ஸோ வண்டி 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. வண்டி பார்த்தா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா So, இருக்கு. வண்டியோட பார்க்கறதோட உள்ள செமையா இருக்கு. ஆமா இன்டீரியர் எல்லாம் ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி பவர்ஃபுல் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க, கம்பெனி அலாயில் வந்துடும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% பட்டன் இருக்குங்க. ஒரு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டிங்கண்ணா. பாடியிலும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுண்ணா. ஜஸ்ட் எடுத்தா அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி இருக்கு. பானட் அழுக்கா இருந்ததுனால வண்டி ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. அஹ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. உள்ள. வண்டி ரொம்ப நீட்டா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்குண்ணே. எவ்வளவு இது பிரைஸ்? அண்ணா, இது 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. பெட்ரோல்ல டாப் வேரியன்ட் வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,39,000 கோட் பண்றோம்னா மார்க்கெட்ல 4 லட்சம் ரூபா வரையும் போயிட்டு இருக்கோம். 3,39,000 கோட் பண்றேன். பிக்சர் கிடையாதுன்னா இதுல வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. பிளாக்க விரும்புறவங்க ஒரு குவாலிட்டியான வண்டி எடுக்கலாம். ஆமாங்க, அது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ங்க. ஆமா. So, வண்டி ரொம்ப எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கும். அது இல்லாம கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வண்டி தாங்க. ஆமா. எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கிற கண்டிஷன் தான். பெட்ரோல் தானே. பெட்ரோல் பெருசா ஒண்ணும் செலவு வச்சிடாது. ஓகே, அடுத்த வண்டி தருவோம். ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு மினி எஸ்யூவினே சொல்லலாம்னா ஒரு மகேந்திரா KU 100னா K4 வேரியன்ட் பெட்ரோல்ல வண்டி 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. ஸோ ஒரு சின்ன வண்டியா இருந்தாலும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் ஃப்ரண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஒரு சைல்டோட சேர்த்து ஒரு 6 பேர் போற மாதிரி வந்து சீட் இருக்குங்க. இது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். நல்ல பிராண்டடா சீட் கவர் போட்டிருக்காங்கன்னா 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பட்டன் இருக்கு. ஸோ வண்டியில இதுலயும் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா இதுவும் ஒரு கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தாங்கண்ணா. இது பெட்ரோல்னா? ஆமாங்கண்ணா, பெட்ரோல்ண்ணா. ஓகேண்ணே. இந்த வண்டிக்கு எவ்வளவு கேக்குறீங்களா? ஆனா இது மகேந்திரா KU 100 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 3,45,000 கோட் பண்றோம்னா இதுவும் பிக்சட் இல்ல, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்க. அடுத்த வண்டி என்ன? ப்ரோ நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு செடான் வெஹிக்கிள் அதுவும் டீசல்ல வேணும்னா இந்த டாடா மான்சா ட்ரை பண்ணலாங்கண்ணா. 2011 மாடல் சிங்கிள் ஓனர் டாடா மான்சாங்கண்ணா. கோட்ரா ஜெட் இன்ஜின் 90 HP கோட்ரா ஜெட் டீசல் இன்ஜின்ங்கண்ணா. ஸோ வண்டி வந்து பார்த்தா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இல்லாம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். சீட்டோலாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஸோ மான்சா பத்தி சொல்ல வேண்டாம்னா 22 வரையும் தாராளமா மைலேஜ் கிளைம் பண்ணலாம் டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும். வண்டி எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற கண்டிஷன் தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். எவ்வளவு கேக்குறீங்க? இது ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? அண்ணா இது 2011 மாடல் சிங்கிள் ஓனர் தாராபுரம் ஸ்டேஷன் வண்டி டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து வெறும் 2,29,000 கோட் பண்றோம்னா பிக்சர் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தாங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி. ஆமாங்கண்ணா, லோக்கல் லோ மாடல்ன்றதுனால லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருவோம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து ஒரு டாடா செஸ்ட் தானே பார்க்க போறோம். XT வேரியன்ட் டாப் மாடல் பெட்ரோல்ல 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணா. வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் அர்மன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடா போட்டிருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ பெட்ரோல் ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் நான் டாடா செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு ஃபுல் ஆப்ஷன்றதுனால கம்பெனி அலாயில் எல்லாமே வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் வந்துடும். பாடியிலே நீட் அண்ட் கிளீனா இருக்கும். இன்ஜின் சரி, ஏசி, சஸ்பென்ஷன் 100% எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? அண்ணா இது 2014 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டாப் மாடல் பெட்ரோல் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,25,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த செஸ்ட்டுக்கு இந்த வண்டிக்கு ஒரு 50,000 to 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. கண்டிப்பாங்கண்ணா. செடான் வண்டி நல்ல பில் குவாலிட்டி சூப்பரா இருக்குண்ணா. டாடா செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். பெட்ரோல் வண்டி இல்ல, யார் வேணாலும் எடுக்கலாம். கண்டிப்பாங்க. ஓகே, அடுத்த வண்டி போயிருவோம். போயிடலாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு டட்சன் கோ தானே கொண்டு வந்திருக்கோம். 2018 மாடல்
19 ரிஜிஸ்ட்ரேஷன் தான், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 68,000 கிலோமீட்டர் தான் வண்டி டிரைவ் ஆயிருக்கும். ஸோ வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர் 5 சீட்டடு. ஆமாங்கண்ணா. 1200 சிசி வந்துருங்கண்ணா. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துரும். நல்ல பிராண்டடா நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க. கட் மேட், ஃப்ளோர் மேட் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் குள்ள ஒரு ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாங்கண்ணா. ஒரு சேலோ ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்கும். 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 to 60 பட்டன் இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தா மத்தபடி எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. பாடிலையும் சரி, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சரி, எல்லாமே தெளிவா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கு எவ்வளவு ஃபைனான்ஸ் கிடைக்கும்? எவ்வளவு கேக்குறீங்க? இது 2018க்கு 19 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. அது லோ மைலேஜ் ஒன் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வெறும் 3,10,000 தான் நான் கோட் பண்றேன். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுன்னா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணே. அப்படின்னா ஒரு 30,000 கையில கொண்டு வந்தோம்னா பெட்ரோல் போட்டு கண்டிப்பா ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு 20 to 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஸ்கோடா ரேபிட் தான் கொண்டு வந்திருக்கிறோம். இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ டீசல் வண்டினா 2018 சிங்கிள் ஓனர்னா 1,55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. ஸோ ஒரு டீசல் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா ரேபிட் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நல்ல ஒரு பில் குவாலிட்டி ஆகட்டும், மைலேஜ் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா TN73 ஒரு ராணிப்பேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 90% பட்டன் இருக்கும். பாடி லைன்ல ஒரு சின்ன டென்டல் ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுன்னா வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ண வண்டினா. ஸோ 2018 சிங்கிள் ஓனர்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 6 லட்ச ரூபா வந்து கோட் பண்றோம்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் கிடையாதுன்னா நெகோஷியல் பிரைஸ் தான். இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வெறும் 10,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். பெரிய பிரீமியம் காருக்கு வெறும் 10,000 ரூபாய். ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதுன்னா ஃபுல் லோன் கூட முடிஞ்சா பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. என்ன சிபில் கரெக்டா இருக்கணும். ஓகே, அடுத்த வண்டி போறோம். நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ரெனால்ட் பல்ஸ் தான் கொண்டு வந்திருக்கிறோம். 2016 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 86,000 கிலோமீட்டர் வண்டி டிரைவ் இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. 16 ஆமா. ஒரு RXL வேரியன்ட்னா ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. ஸோ சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் டிரைவருக்கு மட்டும். ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். பைனியர் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ பேக் வைப்பரும் வந்துருங்க. இது பெட்ரோல்? பெட்ரோல் தான். ஓகேண்ணா. ஒரு ஹேட்ச்பேக் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு சடன் அது ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த பல்ஸ் எடுக்கலாம். ஒரு 1200 சிசி தானே. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் சரி, பிக்கப் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். அதே மாதிரி மைலேஜும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணா? ஆனா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2,99,000 கோட் பண்றேன்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஏர் பேக் எல்லாமே வந்துருது. டாப் எண்ட் மாடல்ல ஒரு ஆல்டோ பட்ஜெட் வண்டி தானே இது. சோ ஃபுல் ஆப்ஷனோட வந்துரும். நல்ல மைலேஜும் கிடைக்கும்னா வண்டியில எந்த ஒரு மேஜர் ஒர்க் எதுவுமே கிடையாது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அடுத்த வண்டி போயிடலாம். நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு செல்லரி தானே கொண்டு வந்திருக்குன்னா 2018 மாடல் செகண்ட் ஓனர்னா ஜெட்டக்ஸை வேரியன்ட் பெட்ரோல்ல. வண்டி 82,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. டாப் மாடல். ஆமா, ஜெட்டக்ஸைனா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பாடி லைனும் சரி, இன்டீரியர் சரி, எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ப்ராப்பர் ஷோரூம் மெயின்டெனன்ஸ் வண்டி தாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. எடுத்தா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தான் வண்டி இருக்கு. ஓகேண்ணா. இதுக்கு எவ்வளோ ஃபைனான்ஸ் கேட்குறீங்க? இது அமௌண்ட் கேட்குறீங்க, ஃபைனான்ஸ் எவ்வளோ ஆகும்? ஆனா இது 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,89,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ் இல்ல. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னா இந்த வண்டிக்கு ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்தா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. 20,000 தான் செலரியோ தாராளமான அது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. அடுத்துண்ணா ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு Volkswagen வென்டோங்னா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஹைலைன் வேரியன்ட் தானே. டீசல்ல டாப் மாடல் வண்டிங்கண்ணா. வண்டி 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரி, 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருந்தா வண்டி டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இல்லாம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச்ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில்ட் பண்ணிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ பில் குவாலிட்டி எல்லாம் சொல்லவே வேண்டாம் வென்டோ பொறுத்த வரைக்கும். மைலேஜ் சரி 20ல இருந்து 22 வரையுமே கேரண்டியா மைலேஜ் நம்ம எதிர்பார்த்துக்கலாம். பில் குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். வண்டியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் பிராண்ட்னாலே உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்கண்ணா. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆமா.
எவ்வளவுண்ணே கேக்குறீங்க? ஆனா இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் ஹைலைன் டாப் மாடல் வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,79,000 கோட் பண்றோம்னா பிக்சட் இல்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் ஊத்தாரி சரௌண்டிங் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே சூப்பரான கார் வென்டோ. ஓகே நான் அடுத்த வண்டிக்கு வருவோம்ண்ணே. போயிடலாம். அடுத்த வண்டி ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக்னா டைட்டானியம் வேரியன்ட்னா டீசல்ல 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா ஒரு 1,11,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ண வண்டிங்கண்ணா. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ ஃபோர்டை பத்தி சொல்ல வேண்டாம், ஏசியும் சரிங்க, மியூசிக் சிஸ்டமும் அல்டிமேட்டா இருக்குண்ணா. பர்ஃபார்மன்ஸும் சரி, பில் குவாலிட்டி, மைலேஜ் எல்லாமே உங்களுக்கு பிளஸ்ங்கண்ணா. ஆமா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு செடான் வெஹிக்கிள் வேணுன்றவங்க தாராளமா வந்து ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக் அதெல்லாம் தாராளமா எடுக்கலாங்கண்ணா. பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்குங்கண்ணா. இது பெட்ரோல் சொன்னீங்க, டீசல்னா டீசல் டாப் மாடல் வண்டிங்க. டீசல்னா உங்களுக்கு மைலேஜ் மைலேஜ் 20ல இருந்து 22 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாங்க. அத போட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் செட் ஆயிருச்சுன்னா லைஃப் லாங் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. ஆமா. ஓகேண்ணா இதுக்கு எவ்வளவு கேக்குறீங்க? ஆனா இது 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, டீசல் டாப் மாடல் வண்டினா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,89,000 கோட் பண்றோம்னா பிக்சட் பிரைஸ்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் நம்ம பார்த்திருப்போம். ஆமா So, வண்டி முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஊத்தங்கரை பிரான்ச்சுக்கு. சோ இங்கேயும் நம்ம கிட்ட வண்டி இருக்கு, திருப்பூர் பிரான்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 30 வண்டிக்கு மேல இருக்குங்கண்ணா. சோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நம்ம திருப்பூர் பிரான்ச்லயும் வந்து பாக்கலாங்கண்ணா. So, எல்லா வண்டியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பார்ட்ஸ், கிளஸ், சஸ்பென்ஷன், ஏசி எல்லாமே செக் பண்ணி தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். மேஜர் ஒர்க் எதுவுமே இருக்காதுங்கண்ணா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து நேர்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி ஓகேனா நீங்க ப்ராப்பரா புக் பண்ணுங்க. லோன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்துல ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ சிபில் டிஃபால்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் ஊத்தாரி சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்னா. ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. கார்களுடைய லிஸ்ட்லாம் வேகமா பார்த்துருக்கோம். சூப்பரான கார்களுடைய லிஸ்ட், தேர்ந்தெடுக்கப்பட்ட கார்கள் கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வெற்றிச்சூடர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ஒரு லைக்கை கொடுத்துருங்கப்பா. லைக் ஏன் கம்மியா வருது? லைக் நிறைய கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அல்காரதத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கும். கார்களை தேடக்கூடிய ஆட்கள் தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு போச்சுன்னா ஒரு நல்ல காரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா நம்மளுடைய சேனல் பயன்படும். இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.